விஜய் ரசிகர்களை எச்சரித்த பராசக்தி தயாரிப்பாளர். டெல்லி சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் கேட்கப்பட்ட 100 கேள்விகள். கரூர் துயரத்திற்கு காரணம் இதுதான், விஜய் பதில். முரசு யார் பக்கம் கொட்டும் போக்கு காட்டும் பிரேமலதா. ரூபாய் 72 கோடி கொடுப்பதால் கைதி 2 திரைப்படத்தை ஓரங்கட்டினாரா லோகேஷ்? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. பராசக்தி திரைப்படம் குறித்து விஜய் ரசிகர்கள் திட்டமிட்டு அவதூறு பரப்பி வருவதாக அப்படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான தேவ் ராம்நாத் குற்றம் சாட்டியுள்ளார். உங்கள் படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் நாங்களா தடுத்தோம் என கேள்வி எழுப்பிய அவர், நாங்கள்தான் ரிலீஸ் தேதியை முதலில் அறிவித்தோம் என்றார். மேலும் விஜய் ரசிகர்களின் செயல் யாருக்கும் நல்லதல்ல என்றும் எச்சரித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு விஜய் நேற்று நேரில் ஆஜரானார். அப்போது கூட்ட நெரிசல் நடந்தது எப்படி, எத்தனை பேர் கூடுவார்கள் என்பது முன்பே தெரியுமா, பரப்புரைக்கு தாமதமாக வர காரணம் என்ன, போலீசார் தடியடி நடத்தியது தெரியுமா என்பது உள்ளிட்ட 100 கேள்விகள் விஜயிடம் கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதற்கு அவர் அளித்த பதில்கள் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. கரூர் துயரத்திற்கு தானும் டிவிகே நிர்வாகிகளும் பொறுப்பல்ல என சிபிஐ அதிகாரிகளிடம் விஜய் கூறியதாக சொல்லப்படுகிறது. சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த விசாரணையில் பல கேள்விகளுக்கு விஜய் பதிலளித்துள்ளார். அப்போது வேலுச்சாமிபுரத்தில் தேவையற்ற பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காகவே அங்கிருந்து தான் புறப்பட்டதாக அவர் விளக்கமளித்துள்ளார். மேலும் கூட்ட நெரிசலுக்கு தமிழ்நாடு அரசே காரணம் என விஜய் குற்றம் சாட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி விவகாரத்தில் அதிமுக, திமுக, தவேக என தேமுதிகவுக்கு 3 வாய்ப்புகள் உள்ளன. இதில் எந்த கூட்டணி அதிக சீட்டுகளை ஒதுக்குகிறதோ அந்த பக்கம் சாயலாம் என்ற முடிவில் இருப்பதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். அதே நேரம் குறைந்தது 15 தொகுதிகள், 1 ராஜ்யசபா சீட்டுகள் ஒதுக்க அதிமுக திமுகவிடம் தூது சென்றதாகவும் ஒரு சாரார் பேசி வருகின்றனர். முரசு யார் பக்கம் செல்லும்? கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சூர்யாவுக்கு சொன்ன இரும்பு கை மாயாவி கதையை அல்லு அர்ஜுனுக்கு சொல்லி லோகேஷ் ஓகே வாங்கியதாக சமீபத்தில் தகவல் வெளியானது. இந்த நிலையில் அத்திரைப்படத்தில் அவருக்கு ரூபாய் 72 கோடி சம்பளம் பேசப்பட்டுள்ளதாகவும் அடுத்த 1 மாதத்திற்குள் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. இவ்வளவு சம்பளம் கொடுக்கப்படுவதால் தான் கைதி 2 திரைப்படத்தை அவர் ஓரங்கட்டியதாகவும் சினிமா வட்டாரங்களில் பேசப்படுகிறது.